அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கடந்த 4ஆம் மற்றும் 5ஆம் திகதிகளில் மாபெரும் கண்காட்சி ஒன்று இடம்பெற்றது. 2வது நாளாக களை கட்டிக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளில் 10,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் எங்களை மகிழ்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு அது நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுபோல இன்றைய நாளிலும் காலை பொழுதிலிருந்து வெள்ளை சீருடைகளை பார்க்க கிடைத்தது. எனவே வெள்ளை உடம்பு நாங்களும் போட்ட காலங்கள் ஞாபகம் வந்து போற நேரத்துல அதை விட கொஞ்சம் பெரியாக்கள் அவங்களும் வெள்ளை உடை போட வேண்டாங்க. அப்ப யாரா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க நேரம் நம்ம நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க எங்களுடைய தேசிய கல்வியல் கல்லூரியிலே கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், எதிர்கால ஆசிரியர்கள், எதிர்காலத்தின் சமூகத்தை சந்ததியை கட்டியெழுப்பக்கூடியவர்கள், உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். எனவே அவங்களும் இதை சுத்தி வளைச்சு பார்த்திருக்காங்க. இந்த கண்காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்க போறோம். உங்களோட பேர் என்ன? எந்த கல்லூரியில இருந்து வந்திருக்கீங்க? எந்த பேர் PM நாசிர், மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியிலிருந்து. சரி, நீங்க சொந்த இடம் இது? நான் சொந்த இடம் வந்து முள்ளிப்பட்டாங்க. சரி, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு நீங்கள் சார்ந்து இதுவரைக்கும் சுற்றி பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச அனுபவம்? அங்கே பாடப்பரப்பு சம்மந்தப்பட்ட வந்து தேரியா படிச்ச விஷயங்களை பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். விவசாய பாட பிரிவுரையாளர் தரிசி மேடமும் மற்றும் அஸ்ரப் சார் அவர்கள் எல்லாரும் இங்கே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பயிற்சிகை தொகுதிகள் இருக்குது. அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னா மெஷினரிஸ் எல்லாம் இருக்குது. அதே போல சில நிறுவனங்கள் இருக்குது, பல்கலைக்கழகங்களோட புதிய கண்டுபிடிப்புகள் இருக்குது, ஆராய்ச்சி பிரிவுகள் இருக்குது. இப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்ததுல உங்களுக்கு கண்ணை குத்துறது உடனே பார்த்த உடனே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஏதாவது ஒரு பகுதியை எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாவது குறைந்த இடப்பரப்புல கூடிய பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்ளலான்ற ஒரு விஷயங்களை ஏதோ கற்றுக்கொண்டீங்க. மற்றது என்ன சொன்னா வீட்டு தோட்டம் என்ற விஷயம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய பார்வை போல நிறைய விஷயங்கள் நீங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் அழகா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்குதான் எங்களோட உத்தியோகர்கள் எல்லோருமே இணைந்து எல்லா பகுதிக்குமாக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. உண்மையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் விரிவாக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். விவசாய விரிவாக்கத்தினூடாக பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு விவசாயத்துறை சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தான் இந்த திணைக்களம் இருக்குது. எனவே இந்த கண்காட்சி எந்த அளவுக்கும் மாணவர்களுக்கும் ஏனைய விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? பெரும்பாலும் கிராமப்புற பிரதேசங்கள்ல தான் இந்த வீட்டு தோட்டங்கள் பயிற்சிகள் மேற்கொள்வது இடப்பரப்பு. நகர பிரதேசங்கள்ல வந்து இந்த பயிற்சி செய்கிற விதம் மிச்சம் குறைவாக இருக்கு. அதனால வந்து குறைந்த இடப்பரப்பு, அதாவது வீட்டு மொட்டை மாடிகள்ல இலவான முறையில வீட்டுக்கு எவ்வாறு சேர்ந்த விஷயங்களை இலவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக அதுவும் விவசாயத்துறை சார்ந்த ஆசிரியர்களாக வரக்கூடிய கண்டிப்பாக விவசாயத்துறைக்கு எங்களுடைய விவசாயிகளை அபிவிருத்தி செய்யக்கூடிய விதமாக, எங்களுடைய உறவுகளை மேம்படுத்தக்கூடிய விதமாக உங்களுடைய சேவை அமையட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். உங்களுடைய அழைத்து வந்த அந்த விரிவுரையாளருக்கும் ஏனைய உங்களுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை சொல்லிக் கொடுக்கிறோம். நன்றி.